அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான். காலையில எந்திரிச்சோனே என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பால் அடுப்பில ஊத்தி போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வேலையா ஸ்டார்ட் பண்ணணும். பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணணும்ல. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, நைட்டே பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன்னா, இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு கட்டணும்ல, அதுக்கு சாப்பாடுக்கு அரிசி வைக்கணும். அதெல்லாம் ரெடி பண்ணணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா, நிறையா சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. அதோட பேர் வந்துட்டு டக்கு டக்குன்னு எனக்கு மறந்து போயிருதா. அதில் வந்து சில இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஐடி நேமாக இருக்கா, அது அவங்க பேரான்னு எனக்கு தெரியலை. நம்ம தப்பாக சொல்லிட்டோம்னா, அது வேறு கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் வந்துட்டு நீங்கள் உங்கள் பேர் மென்ஷன் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நான் சொல்லும்போது கரெக்டாக சொல்லுவேன்னா அதனால தான். ரொம்ப இயர்ஸாக நமக்கு கமெண்ட் பண்ணுற சிஸ்டர் வந்துட்டு நீ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாஜி சிஸ்டர், அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். உங்களை நான் மறக்கலாம் இல்லை. நான் இப்படி எடிட் பண்ணுவேன்ல, அப்போ வந்துட்டு பேரை மறந்து போயிடுவேன். நான் பாப்பா பேசாமல் இருக்கும்போது தான் எடிட் பண்ணுவேன்னா, அம்மா வீட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரம் போவேன்ல, அப்போ தான் அந்த வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்குறது. அப்போ டக்கு டக்குன்னு நம்ம மைண்டில் இருக்கும்ல, அந்த பேரெல்லாம் அப்படியே கையில் கூட சில டைம் பிட்டு பேப்பர் மாதிரி எழுதி வச்சு கூட சொல்லுவேன். அந்த மாதிரி தான் நான் சொல்லிகிட்டு இருப்பேன்னா, அதனால தான் மறந்து போயிருப்பேன். சாரி. உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. நம்ம ரெகுலரா பார்க்குறோம். ஆனா நம்ம பேர சொல்லலன்னு சொல்லிட்டு. நானும் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும். ரெகுலரா பார்க்குற நிறையா பேர் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கமெண்ட் பண்ணும்போதே எனக்கு தெரியும். ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு சுடு தண்ணிக்காக ஹீட்ரு போட்டுட்டு ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுட்ருந்தேன். நம்ம வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி ரெடிமேடாக தான் கடையில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன்னா, அதை வச்சே பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம அஃப்ரீன் பாப்பாவுக்கு நல்ல கோல்டு இருக்குது. இதெல்லாம் கொடுத்து விடக்கூடாது தான். இருந்தாலும் நேற்று ஈவினிங்கே என்கிட்ட இதுதான் வேணும்னு சொல்லிட்டாளா, சரி பாப்பா கேட்டுட்டாளேன்னு சொல்லி நானும் வாங்கி வச்சுட்டேன். ஒரு சைட் பார்த்தீங்கன்னா, டீ ஊற்றி ஆற வச்சுட்டேன். எப்பயுமே சளிக்கு வந்துட்டு ஒரு 2 டேஸ் நானே வீட்டில் மெடிசன் கொடுத்துட்டு தான் அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவேன். அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா, என் கூட 6:30க்கெல்லாம் எந்திரிச்சிட்டு அவங்க அக்காவை எழுப்பி விட சொன்னேன்னா, அவளை எழுப்பி விட்டுட்டு இருந்தா. ஆனால் பாருங்க, நம்ம எடிட் பண்ண உட்காந்து தான் ஒவ்வொருத்தராக கால் பண்ணுறாங்க. அதை அட்டன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம எடிட் பண்ணுற வேலைக்குள்ளே வரதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுது. அப்படியே கண்டினியூ பண்ணலாம். என்னடா பண்ற? டேய் அக்கா எழுப்பு, அஃப்ரீன் எழுப்பு டக்குன்னு. டைம் ஆச்சு, எந்திரி சொல்லு ஸ்கூலுக்கு. எந்திரி அஃப்ரீனு, அக்கா கூப்பிடு. எந்திரி அஃப்ரீனு. எந்திரிக்க மாட்டாளா? அடி, சப்புன்னு அடி. அடிக்க மாட்டியா அக்காவை? ஆனாமா முடி அவ்வளோ பாசமா அக்கா மேல. எந்திரி அக்கா சொல்லு, அக்கா கூப்பிடு. அக்கா எழுப்பு, டைம் ஆச்சு. ஏழே காலாச்சு, எழுப்பு. தட்டி விட நல்லா தூங்குவா. எழுப்பு டக்குன்னு. அஃப்ரீ எந்திரி. அப்படி எழுப்பணும். அதே மாதிரியா தட்டுவாங்க. குட் மார்னிங் அஃப்ரா. குட் மார்னிங் பா. சரி. அக்கா இருந்துச்சு. எந்திரி அஃப்ரீனு. ஸ்கூல் லீவு விட்றாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. எந்திரி, எக்ஸாம் இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அஃப்ரீன் பாப்பா குட்டி பாப்பாலேருந்து நான் கொடுத்துட்ருக்கேன். நமக்கு தெரிஞ்சவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இதில் நிறையா சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம் நிறையா இருக்கும்ல. அந்த சளிக்கு கேட்குற மெடிசன் எல்லாமே இதில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு தேன் கலந்துட்டு ஒரு பாப்பாவுக்கு ஒரு 2 ஸ்பூன் கொடுத்தோன்னு வைங்களேன், கோல்டுக்கு நல்லா கேட்கும். அஃப்ரீனுக்கு நல்லா கோல்டு இருக்குது, அஃப்ரா குட்டிக்கும் இருக்குது, அவங்க அத்தாக்கு இருக்குது. 3 பேருக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஆளுக்கு 2 ஸ்பூனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி அஃப்ரீன் பாப்பாவோட லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயே முட்டை போட்டுட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுப்பேன்னா, டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நம்ம குடமிளகா போட்டு செய்வோம்ல, அதே மாதிரி தான். எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சமாக கடுகுளுந்த பருப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிருவேன். உருளைக்கிழங்கு வந்துட்டு குச்சி குச்சியாக நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ணுவோம்ல, அதை விட ஸ்மால் சைஸில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, நம்ம பாப்பா எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அது தகுந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும்ல,
வதங்கும்ல அந்த அளவுக்கு வதங்க விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்படி கூட சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயும் நீங்கள் சாப்பாடு கூட பெரட்டி கொடுக்கலாம். உருளைக்கிழங்கு சாதம் மாதிரி சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு சாதம் மாதிரி இல்லை, உருளைக்கிழங்கு சாதம் தான். இதில் வந்துட்டு நான் 2 முட்டை ஊற்றிட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு மறுபடியும் பெரட்டி விடுவேன். உடனே நான் எப்போயுமே முட்டை ஊற்றினா கிளறி விட மாட்டேன்னா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பெரட்டி விட்டால் இந்த மாதிரி இருக்குமா. இப்போ நம்ம குக்கரில் வடித்து வச்சுருக்கோம்ல, அந்த சாப்பாடை போட்டு கிளறினோம்னா நம்ம உருளைக்கிழங்கு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் என் பொண்ணை நான் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கேன். கடைசியில் பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகத்தில் அரைச்சி வச்சுருப்போம்ல, அதையும் அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுட்டு இறக்கிக்கலாம். இந்த லேன்னு சொல்லாதன்னு யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன பண்ணுறது, என்னோடய லாங்குவேஜ் அந்த மாதிரி இருக்கிறனால வந்துடுது. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அதை நான் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் நான் பேசும்போது கண்டினியூஸாக பேசும்போது அது வந்துடுது, ஒன்றும் பண்ண முடியல. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி அது என்னோடய லாங்குவேஜ் போல் இருக்குது. இப்போ சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ வந்துட்டு லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணிடலாம். எப்பயும் போல தான் அஃப்ரீனுக்கு ஒரு பாக்ஸு, அவங்க அத்தாவுக்கு ஒரு பாக்ஸு. இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கொஞ்சமாக அப்பளம் பொரிச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், செம்மையாக இருக்கும். இப்போ அஃப்ரீன் பாப்பாவையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு. அவள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அவங்க அக்காவை எப்படியும் டிஸ்டர்ப் பண்ணுறதே வேலையாக வச்சுருப்பா. பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். காலையில் நம்ம சமைச்சிருப்போம்ல, அந்த பாத்திரம்லாம் சேர்ந்துருந்துச்சு, அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் பானையை வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி போட்டுட்டேன். ஒரு சொம்பில் எப்போயும் அள்ளி வைப்பேன்ல, அதுக்காக தான் தண்ணி அள்ளி வச்சுருக்கேன். அதுலேயும் ஹோம் டூர் வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தண்ணியை மூடி வைங்க சிஸ்டர்னு. நான் வந்துட்டு அப்பப்போ குடிச்சிடுறதுனால, அப்பப்போ குடிச்சிட்டு அப்பப்போ அள்ளி வைக்கிறதுனால அப்படியே அள்ளி வச்சுருப்பேன். அவங்க சொன்னதுலேருந்து இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறது. கையோட கையாக மிஷின்லேயும் துணியை போட்டுட்டேன். பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களையும் தூங்க வச்சாச்சு. இப்போ என்ன வேலை, துவைச்ச துணியை வந்துட்டு எடுத்துட்டு, ஐயோ தப்பாக சொல்கிறேனே, காஞ்ச துணியை வந்து எடுத்துகிட்டு துவைச்ச துணியை காய போடணும், அந்த வேலை தான். காலையிலேயே அரிசி மூடை வந்துருச்சு. நான் வந்துட்டு ஒரு மூடையாக தான் வாங்கிக்கிடுவேன். ஆனால் இதில் என்ன பார்த்தீங்கன்னா, வாரம் நம்ம 200 கட்டினா போதும். ஏன்னா சில பேரால் மொத்தமாக காசு கொடுத்து வாங்க முடியாதுல்ல, அவங்களுக்குலாம் அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நம்மளால் முடிஞ்சால் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கொடுத்துக்கலாம், 300 இருந்தால் கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோரும் கொடுப்பாங்களான்னு தெரியலை, இந்த அரிசிக்காரர் மட்டும் கொடுப்பாங்களா, அதனால் அவர்கிட்டயே வாங்கிக்கிறது நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா. மொத்தமாக கொடுக்கறதுக்கு அப்பப்போ கொடுக்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். துவைச்ச துணியெல்லாம் காய போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே விரித்து படுக்கிற பெட்ஷீட்டை அதையும் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய போட்டாச்சு. ஏன்னா பாப்பா தூங்குறாங்களே, 2 பாப்பாவும் அதில் தான் தூங்குவாங்க, அதனால் அதை வெயிலில் காய போட்டாச்சு. பாப்பா உசுமிக்கிட்டே இருந்தா, அவளை லைட்டாக ஆட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரைடேனாலே கொஞ்சம் ஸ்பெஷலாக குக் பண்ணுவோம்ல, எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி அப்படி தான் குக் பண்ணுவோம். பாருங்களேன், இப்போ கூட அந்த வந்துடுது, அதை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே, வந்துடுது பாருங்களேன். கொஞ்சம் நேரம் சிக்கன் வாங்கி இப்படி வச்சுட்டு வந்து அதுக்குள்ளே அதில் எறும்பு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அம்மா தான் இன்றைக்கி வந்துட்டு காலையிலேயே மார்க்கெட் போயிட்டு வந்தாங்க. அந்த பல்லு வலியில் கூட எனக்கு தேவையானது ஃப்ரைடேன்றனால காலையில் வெள்ளெண்ணெய் வாங்கி கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் நேற்று ஈவினிங்கே வாங்கிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் உங்கள் மனசு கேட்காம இதெல்லாம் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. அம்மானாலே அப்படி தான் இல்லை, அம்மாவே ரொம்ப ஸ்பெஷல் தான். எல்லா அம்மாவும் அப்படி தான், என்னோடய அம்மான்னு இல்லை, எல்லாரோட அம்மாவுமே அப்படி தான். நான் வந்துட்டு ஒரு 4 பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வாங்கம்மா, மந்தி செய்யலான்னு தான் இன்றைக்கி இருந்தேன். இன்றைக்கின்னு பார்த்து பிரியாணி அரிசி நம்ம வீட்டில் இல்லை. சரி வேறு ஏதாவது செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியாவை சேஞ்ச் பண்ணிவிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேறு இல்லையா, அதையும் உரித்து கட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்துட்டு கடையில் வாங்கினேன். அதுக்கு முன்னாடிலாம் அரைச்சி தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் என்னவோ டேஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக, அப்புறம் அதில் வந்துட்டு ஒரு மாதிரி என்னது வினிகர் போடுற மாதிரியே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு மாதிரி புளிக்குமா, அதனால் சரி வேணாம். நான் அஃப்ரா குட்டி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நான் அந்த மாதிரி வாங்கிக்கிடுவேன். ஏன்னா இஞ்சி பூண்டை வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அரைக்கணுமா, சரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு பீஸு, அவங்க அத்தாவுக்கு ஒரு பீஸு, அஃப்ரீன் பாப்பாவுக்கு ஒரு பீஸு, 3 பேருக்கு வந்துட்டு ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டு மீதம் இருந்த ஒரு பீஸில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சும்மா கிரேவி மாதிரி வச்சிடலாம். அன்றைக்கி கிரேவி மாதிரி வச்சுட்டு தேங்காய் சாதம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஃப்ரீன் அத்தா பிரியாணி அரிசியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் தான் பிளானை சேஞ்ச் பண்ணிட்டேன்ல, நீங்கள் ஏன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். முடியாது, நான் செலக்ட் பண்ணது தான் செய்வேன்னு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதை எப்படி ஸ்டாப் பண்ண முடியும், வேஸ்ட் ஆயிரும்ல. அதனால் அப்படியே வந்துட்டு எப்பயும் நான் கறிச்சால் வைப்பேன்ல, அதே மாதிரியே எப்பயும் வைக்கிற மாதிரி தான். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகா பொடி, நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்கும்ல, அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். கொஞ்சம் 2 மினிட்ஸ் வந்துட்டு எண்ணெயிலே வதக்கி விட்டதுக்கு அப்புறமா தான் தண்ணி ஊற்றுவேன், எப்பயும் போல் தான். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு சிக்கனையும் பரட்டி வச்சிடலாம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா அஃப்ரீன் பாப்பாலேருந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அது வந்து ஒரு தந்தூரி எஃபெக்டில் இருக்குமா, அதனால
அதனால தான். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா ரெசிபி வந்துட்டு 2-3 சிஸ்டர் கேட்டாங்க, அவங்களுக்காக தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றிருக்கேன். தயிர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு சிக்கன் சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிளகா பொடி நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அது தகுந்த மாதிரி மிளகா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்துட்டு நம்ம வீட்டிலேயே அரைச்சி வச்ச கரம் மசாலா. அதோட வீடியோவும் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காக இந்த ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் கலர் வேணான்னு சொன்னால் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமா பார்க்குறதுக்கு, அதனால தான். கொஞ்சமாக லெமன் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். உப்பு வந்து லைட்டாக கடுக்குன்னு இருக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் இறங்கி நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். அதுக்குள்ளே குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆகல, குழம்புல வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுருக்கேன். மசாலா பார்த்திங்கன்னா நான் கீரி தான் வச்சுருக்கேன். சிக்கனையும் நான் கீரி தான் வச்சுருக்கேன். அப்போ தான் உள்ளெல்லாம் மசாலா இறங்குமா, அதனால தான். இப்போ நல்லா பெரட்டியாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா 15 மினிட்ஸ், நமக்கு டைம் இல்லைன்னா 15 மினிட்ஸு. அண்ணன் பார்த்திங்கன்னா தென்காசி குற்றாலம் இருக்கும்ல, அங்கே போயிட்டு வந்திருந்தாங்க. வரும்போது ஹல்வா, அந்த சிப்ஸ் எல்லாம் இங்கே ஃபேமஸாக இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்று வீட்டில் ஃப்ரெண்டு இருக்கால்ல, அவள் வந்துட்டு வாங்கிட்டு வர சொன்னால் அவளுக்காக 2 பேக்கெட்டு ஹல்வா, அப்புறம் அஃப்ரீனோட ஃபேவரெட் பால்கோவா, சிப்ஸு, என்னோட ஃபேவரெட் திருநெல்வேலி ஹல்வா, இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அண்ணன். அதையும் அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. ஹல்வாவை பார்த்தோன்னே சாப்பிடணும் அப்படியே டெம்ட் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இதையே சூடு பண்ணி சாப்பிட்டோன்னு வைங்களேன், அந்த மேலே இருக்கிற நெய்யெல்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் திருநெல்வேலி அல்வா பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே என்ன தான் வாங்கி சாப்பிட்டாலும் அந்த அல்வா டேஸ்ட் வர மாட்டேங்குது. இப்போ சிக்கன் நல்லா ஊறிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துடலான்னு தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். குழம்பும் பார்த்திங்கன்னா இந்த சைடு கொதிச்சிட்ருக்கு. நல்லா அரைச்சாச்சு. இதை இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் எவ்வளோ வேணால் ஊற்றலாம். எவ்வளோ ஊற்றுறோமோ அது தகுந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். ரொம்பவும் ஊற்றிடக்கூடாது, சில பேருக்கு தலை சுற்று வந்துடுமா, அதனால தான். இன்றைக்கி சாப்பாடு அரிசி இல்லாமல் அவங்க பிரியாணி அரிசி வாங்கிட்டு வந்திருந்தாங்கல்ல, சரி வாங்கிட்டு வந்துட்டாங்க, இதிலே நம்ம தேங்காய் சோறு செஞ்சு கொடுத்துலான்னு சொல்லிட்டு அதை தான் ஊற வச்சிட்டு இருந்தேன். இதில் செஞ்சாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், பாஸ்மதி ரைஸில் செஞ்சாலும். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு பேனில் நெய் ஊற்றிக்கிட்டேன். இந்த சிக்கனுக்கு நெய், பட்டரு அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கன் எடுத்து அழகாக அடுக்கி வச்சுட்டு அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமு ஹை ஃப்ளேமும் இல்லாமல் லோ ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம் இருக்கும்ல, அந்த அளவுக்கு வச்சுட்டு விட்டுடலாம். ஏன்னா நல்லா குக் ஆகணும், அதனால தான். நம்ம அம்மா வீட்டுக்கு போன அஃப்ரா குட்டியும் நம்ம எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்கள வச்சுட்டு அப்படியே எடிட் பண்ணுறதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் இருக்கும்ல எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் அப்படியே சிக்கன் மேலேயே ஊற்றி விட்டுட்டேன். என்னடா தங்கம் நீ சொல்கிறியா, மசாலாலாம் இருக்குல்ல, அது சிக்கனில் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு கறியானமும் ரெடி ஆயிடுச்சா. கடைசியில் கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா சூப்பராக கறியானம் ரெடி ஆயிடுச்சு. அஃப்ரா குட்டி பார்த்திங்கன்னா இந்த டைமில் எந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அம்மா மாதுளப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களே, அதில் கொஞ்சமாக பிச்சு கொடுத்துட்டேன். அவள் பாடு கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பா, அதை வச்சுக்கிட்டு விளையாண்டுட்ருப்பா. அதுக்குள்ளே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பாப்பா கையில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு குக் பண்ணிக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். இதில் வந்துட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா சார்கோல் இருக்கும்ல, அடுப்பு கறி இருக்கும்ல, அதை வந்துட்டு நல்லா கங்கு காமிச்சு நடுவில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சோன்னு வைங்களேன், நல்லா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவராக இருக்கும். பாப்பா வந்துட்டு அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம குக்கிங்கை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தேங்காய் சோறுக்கு தான் கொஞ்சமாக நெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எப்பயும் ஸ்பைசஸ் போடுவோம்ல, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதத்துக்கு நான் இப்படி தான் செய்வேன். தேங்காய் பூ போட்டு சாதம் செய்வோம்ல, அது வேறு மாதிரி செய்வேன். இந்த சாதம் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சும்மா சின்னதாக ஒரு தக்காளி, புதினா, கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஓரளவு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல தேங்காய் பால், அதையும் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ 1 கப் ரைஸ்னால் 2 கப்பு தேங்காய் பால் ஊற்றணும். பாஸ்மதி ரைஸ்னால் 1.5 கப் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பாடு அரிசி இருக்குல்ல, அதுலேயும் செய்யலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுவேன், வேணும்னா போட்டுக்கலாம். சில பேருக்கு வந்துட்டு லைட் மஞ்சளாக இருந்தால் பிடிக்குமா, அதனால் நான் லைட்டாக தான் போடுவேன், ரொம்ப போட மாட்டேன். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் கலரில் ஆக்கி வச்சுருவாங்க, அது அவங்களோட ஸ்டைலு. இந்த சைடு சிக்கன் பார்த்திங்கன்னா குக் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா அதுக்கு வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும், ஏன்னா பெரிய பெரிய பீஸா இருக்குல்ல, அதனால தான். இது வந்துட்டு லைட்டாக முறையாக வரும்போதே நம்ம அரிசியை போட்டுடணும், தேங்காய் பால். இங்கிட்டு இது கொதிச்சிட்ருக்கு, இங்கிட்டு சிக்கன் வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம பாத்திரம்லாம் சேர்ந்துருக்கும்ல, அதெல்லாம் வாஷ் பண்ணணும். அந்த பெரிய பீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேக டைம் எடுக்கும், அதனால தான் நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வேக வச்சிட்ருக்கேன். இங்கிட்டு சாப்பாடு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கொதிக்கிறதுக்குள்ளேயே நான் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன்.
அப்புறமா என்னோட டெலிவரி ஸ்டோரி கேட்டிருந்தீங்க. எனக்கு 2 பாப்பா. 2 பாப்பாவுமே நார்மல் டெலிவரி தான். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அஃப்ரீன் பாப்பா, 2வது அஃப்ரா பாப்பா. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, அஃப்ரா குட்டிய விட எனக்கு ரொம்ப புடிச்சது வந்துட்டு அஃப்ரீன் பாப்பா தான். ஏன்னா, அது என்னமோ ஃபர்ஸ்ட்டு பாப்பா தான் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப எப்படி சொல்றது? ஒரு மாதிரி இருக்கும்ல. யார கேட்டாலுமே அப்படிதான் சொல்லுவாங்க. 2 பாப்பாவும் புடிக்கும். ஆனா வந்துட்டு பெஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாப்பாட்ட தான் நமக்கு கிடைச்சிருக்கும். அப்படி இது என்ன பார்த்தீங்கன்னா, இன்விடேஷன்லாம் குடுத்துருப்பாங்கல்ல, அதில இந்த மாதிரி ஒட்டியிருக்கும். அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அத எடுத்து நான் பீரோல ஒட்டிட்டு, அங்கே பேப்பர் கொஞ்சம் அழுக்காயிருச்சா, அந்த ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சைடு வந்துட்டு ஸ்டாண்ட் வாங்கி வைங்க சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு. இன்ஷால்லா நான் வாங்கி வைக்கிறேன் சிஸ்டர். உடனே வாங்க முடியாதுல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு நான் வாங்கி வைக்கிறேன். பேப்பர் சேஞ்ச் பண்ணிட்டு, அங்கே இருந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே செட் பண்ணி வச்சுட்டேன். சாப்பாடும் பார்த்தீங்கன்னா, நல்லா செட் ஆயிருச்சு. சொல்லிட்டு இருந்தேன்ல, நமக்கு எத்தனை பாப்பா இருந்தாலுமே, எல்லா பாப்பா மேலேயும் நம்ம ஒரே மாதிரி பாசமா தான் இருப்போம். இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் பாப்பாவோட எப்படி சொல்றது? அவங்க கிட்ட தான் நம்ம அம்மான்னே ஃபீல் பண்ணியிருப்போம். எல்லாமே அவங்க பண்ணும்போது நமக்கு புதுசு புதுசா இருந்திருக்கும்ல. செகண்ட் பாப்பா பண்ணும்போது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருப்போம். அதனால அது புதுசாவே தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட்டு பாப்பா தான் எப்பவுமே எனக்கு எப்பயுமே அஃப்ரீன் பாப்பா தான் அம் என் மனசுல அவங்க செஞ்சது எல்லாமே நெனப்புல இருக்கும். இப்ப அஃப்ரா குட்டி செய்றத விட பல மடங்கு அஃப்ரீன் பாப்பா வந்து பிரில்லியன்ட்டா இருப்பாங்க. 3 இயர்ஸ்லேயே நம்ம சேனலுக்கு வாய்ஸ் ஓவர்லாம் குடுத்துருக்காங்க அஃப்ரீன் பாப்பா. நான் செய்ற ரெசிபிக்கெல்லாம் நான் சொல்ல சொல்ல அழகா பேசுவாங்க. மாஷாஅல்லா ரொம்ப எப்படி சொல்றது? அறிவான பிள்ளை தான் அஃப்ரீன் பாப்பா. அதே மாதிரி தான் அஃப்ரா குட்டியுமே அப்படியே அவங்க அக்காவ டிட்டோ. அவள பார்த்தே வளர்றனால அவள மாரி வளர்றாளான்னு தெரியல. அப்படியே அவங்க அக்கா மாதிரி தான். நெறைய விஷயம் பார்த்தீங்கன்னா, எங்க மாமியார் மாதிரி தான். எங்க மாமியார் பக்கத்துல இல்லல்ல. அதனால அவங்கள பார்த்துட்டு அஃப்ராவ பார்த்துட்டு எங்க மாமியார் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இப்ப சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அஃப்ரா குட்டியும் பார்த்தீங்கன்னா, குளிக்க வச்சாச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? அதனால தலைக்கு தேய்ச்சி விட்டு குளிக்க வச்சுட்டேன். இப்ப அவ ரெடி ஆயிட்டாளா, அந்த ஷூ இருக்குல்ல, அத எடுத்து போடணும். அஃப்ரா குட்டிக்கு எப்பயுமே அழகா ரெடி ஆயிட்டா ஷூ போட்டு வெளில போயிரணும். அதான் அவளோட ஹேபிட்டாவே மாறிடுச்சு. மேல இருக்கிற ஷூ எடுத்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா. தரேம்மா, தரேம்மான்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னோட மேரேஜ் லைஃப் பத்தி கேட்டிருந்தீங்க. ஹஸ்பண்ட் பத்தி கேட்டிருந்தீங்க. லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜான்னுலாம் கேட்டிருந்தீங்க. என் ஹஸ்பண்ட் கிடைச்சது பார்த்தீங்கன்னா, எனக்கு பெரிய கிஃப்ட்டு தான். உண்மையிலே அல்லாஹ் வந்துட்டு இந்தா வச்சுக்கோ, எனக்கு அல்லாஹ் குடுத்த பெரிய பரிசே என் ஹஸ்பண்ட் தான். எல்லா விஷயத்துலயும் எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. முக்கியமான விஷயம், நான் சண்டை போட்டாலும் சரி, அவங்க சண்டை போட்டாலும் சரி, ஈகோவே பார்க்க மாட்டாங்க. என்கிட்ட ஃபர்ஸ்ட்டு வந்து பேசிருவாங்க. அது எவ்வளோ பெரிய சண்டையா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா சண்டை வராம இருக்குமா? எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நெக்ஸ்ட் டைமே அந்த மாரி ப்ராப்ளமே இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அதான் அவங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் குவாலிட்டி. அவங்ககிட்ட இருக்கிற காசை வச்சுட்டு என்னையும் என் பாப்பாவையும் 2 பேரையுமே ஹாப்பியா வச்சுக்கணும்னு நீங்க நினைப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். நானு, அஃப்ரா குட்டி, அவங்க அத்தா 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அஃப்ரா குட்டிக்கு குட்டி பிளேட்ல போட்டு குடுத்தாச்சு. ஸ்கூல் விட்டு வரும்போதே நம்ம அஃப்ரீனுக்கு நல்ல ஃபீவர் வந்துருச்சு. தொட்டு பாருமா, அக்கா தொட்டு பாருமா. ஜூச்சு தட்டி விடு அக்காக்கு. உட்காந்துக்கோ அக்கா. அடிக்கக்கூடாது, ஜுரம். அக்கா பாவம் அழுகுறா. உட்காந்துக்கோ, அக்கா கிட்ட உட்காந்துக்கோ. சூச்சு தட்டு, சூச்சு தட்டு. உப்பா கொடுத்துரு அக்காக்கு. உப்பா கொடு அக்காக்கு. சரியாயிரு சொல்லு, ஜரம் சரியாயிரு சொல்லு. லவ் கொடுத்துரு. லவ் யூ சொல்லிடு அக்காக்கு. லவ் யூ சொல்லு அக்காக்கு. லவ் யூ சொல்லு. சரி, அஃபீன் அக்காக்கு லவ் யூ சொல்லு. நான் லவ் யூ சொல்லு அக்காக்கு. சொல்ல மாட்டியா? கவலையா இருக்கியா? சரியா அக்காக்கு. எந்திரி, அக்கா மேல இருந்து முதல்ல எந்திரி. சரி, அக்காக்கு லவ் யூ சொல்லிடு. ஐயோ, அதானே வா எப்படி இருக்கு? அல்லாட்ட தோசைமா அக்காக்கு சரியாயிடணும்ல. சொல்லு, சரியாயிடும் அக்காக்கு. எந்திரிக்க மாட்டாளா? அக்கா ஹாஸ்பிட்டல் கூட்டி போவோமா? உடனே எந்திரிக்க சொல்லாத, கொஞ்சம் கிளம்புவோம். அம்மா டீ இஞ்சி நல்லா போட்டு அக்காக்கு டீ போட்டு கொடுக்கலாம். சரியா? ஓகே. சரி, அக்கா கிட்ட உட்காந்துக்கிறியா? அக்கா கிட்ட உட்காந்துக்கிறியா? சரி, உட்காந்துக்கோ. லவ் யூ சொல்லுமா. இதான் லவ் யூவா?
அஃபின்னு அஃபின்னு அம்மா டீ போட்டு தரவா? இஞ்சி போட்டு தரவா? ஹாஸ்பிட்டல் போகலாம், அத்தா வந்து கூட்டு போகிற சொல்லி. சரியா? ஊசி குத்துட்டா தான் சரியாகும். ஊசி குத்துவோமா அக்காவுக்கு? ஊசி குத்துவோமா? எங்கே குத்தணும்? அச்சோ அடிச்சுட்டாரு. அக்கா ஊசி குத்திக்க சொல்லு. அக்காவுக்கு ஜுரம் அடிக்குதா பாருங்க, தொட்டு பாருங்க. அச்சோ ஜுரம் அடிக்குதா? துவாசிம்மா இல்லாட்டு துவாசிம்மா. என்னன்னே தெரில, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு தான் இருக்குது. அது வந்துட்டு என்ன சொல்கிறது, நேச்சுரல் தான். இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல்ல, அதனால் குட்டி பாப்பாக்கெலாம் ஃபீவர் வருது, நேச்சுரல் தான். அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் கொடுத்துட்டோம்னா இன்ஷால்லா எல்லாம் லேசாக்கிடுவான். பாப்பா வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனால் சாப்பாடு சாப்பிடும்போது மட்டும் அவங்களுக்கு வாமிட் வந்துட்டு தான் ஜுரம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு எப்படிலாம் சமாளிக்கிறா பாருங்க. கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுல, அதை சூடு பண்ணிவிட்டு சாப்பாடையும் சூடு பண்ணிவிட்டேன். அப்பப்போ 2 பேரையும் செக் பண்ணிக்கிட்டேன். அந்த குட்டி வாண்டு இருக்குது பாருங்களேன், அவங்க அக்காவை அடிச்சுட்டே இருப்பாள். ஆனால் என் பெரிய பிள்ளை வந்துட்டு கொஞ்சம் பொறுமைசாலி தான். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே 2வது பிள்ளைங்க தான் கொஞ்சம் சுட்டியாக இருக்காங்க. அப்படியே பாப்பாவுக்கு வந்துட்டு நல்லா இஞ்சி தட்டு போட்டு காரமாக டீ போட்டு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வந்து எதுவுமே சாப்பிடல, மெடிசன் கொடுத்தேன்னா அப்படியே தூங்கிட்டா. அதனால் டீ போட்டுட்டு இருந்தேன். நல்லா இஞ்சி நிறையா போட்டுட்டு டீ தூள்லேயே வந்துட்டு ஏலக்காய்லாம் போட்டு இருக்கும். அதனால் சூப்பராக இருக்கும். அஃப்ரா குட்டி கூப்பிட்டனால அவள் கூட கொஞ்சம் நேரம் போய் பேசிட்டு வந்தேன். அவள் கூப்பிட்டப்போ போயிடணும், இல்லைன்னு வைங்களேன் கத்திடுவா. இப்போ பாப்பாவுக்கு வந்து டீ ரெடி பண்ணிட்டேன். ஆறி தான் குடிப்பா அப்படின்னு. கொஞ்சம் வெதுன்னு குடிமா, அப்போ தான் தொண்டைக்கு நல்லாயிருக்கும். பாப்பாவுக்கு நல்ல கோல்டு இருக்குது தெரியுது, இருமலாக இருக்குது. பிஸ்கெட் கேட்டா, பிஸ்கெட் கொடுக்கக்கூடாது தான், ஆனால் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா, பசிக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாள். அதனால் ஒரு 3 பிஸ்கெட் மட்டும் கொடுத்தேன். இது என்னது? டீ. டீ எப்படிமா சுடும்? எப்படி செய்வ நீ? டீ எப்படி சுடும்? சுடு அப்புறம் சுடு. எங்கள் அக்கா பார்த்தாளா? எப்படிமா டீ சுடுது பாரு. அப்புறமா டீ ஊவா இருக்கு பாரு. என்ன வேணும்? வண்டி எங்க இருக்கு? இங்க இருக்கா? நம்ம வீட்டுல ஓட்ட முடியல தங்கம். குட்டி வீட்லமா அத்தா வந்தானே வாங்கி எடுத்து தர சொல்றேன். கொஞ்ச நேரம் விளையாடு. நீ எடுக்க முடியுமா உன்னால? எடு பாப்போம். எடு. வண்டி எடு பாப்போம். வண்டி எடு பாப்போம். எடுக்க முடியாதுல்ல? அப்படிலாம் எடுக்க முடியுமா? அச்சோ, அத்தா வரட்டும். வா அக்காவுக்கு பாரு பாவம். வண்டி வா சொல்லு. சரி எடுப்போம். நன்றி எடுப்போம். அஃப்ரா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு சைக்கிள் ஞாபகம் வந்துருச்சு. அதை எடுத்து கேட்டு ஒரே அடம் பண்ணிகிட்டு இருந்தா. டீ குடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மாமா கிட்ட போய் விளையாண்டுட்டு வாங்க. நல்லா இருமிட்டு இருந்துச்சு புள்ள. இன்னைக்கு மட்டும் பார்ப்பேன், இல்லைன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். எப்போயும் ஒரு நாள் பார்த்துட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். இந்த டே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் எது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.